இலங்கையில் வந்து 3வது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் யாழ்ப்பாணத்தில் திறந்திருக்கணும். இதில் சாதாரணமாக ஆன்லைனில் புக் பண்ண 7,000 வந்து செய்கிறதுக்கு ஒரு 16,000 அப்படி தான் இருக்குது. என்ன பிரச்சனை இலங்கை யாழ்ப்பாண மக்களுக்கு அவர் படுற எண்ணங்களுக்கு போகவே விடுறாங்க. ஜனாதிபதி வந்து உள்ளுக்கு போயிட்டாங்க. அந்த காரில் தான் போனாங்க. வணக்கம் உறவுகளே, நாங்கள் வந்து நிறைய நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்றில் சந்திக்கிறோம். அதாவது நேரங்கள் பார்த்திங்கன்னா சரியாக அமைய இல்லை. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தொடர்ந்து வீடியோ போடுற ஒரு பிளான் ஒன்றில் வந்திருக்கிறோம். அதேபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் கச்சேரி அடியில் தான் வந்து நிற்கிறோம். ஏனென்று பார்த்திங்கன்னா இன்றைக்கு 9ஆம் மாதம் 1ஆம் தேதி அனுரகுமார திசாநாயக், அதாவது எங்கள் நாட்டின் ஜனாதிபதி வந்து யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஒன்றை திறந்து வைக்கிறதுக்காக வர போகிறார். அதை தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவாக காட்டுவோம் வந்துக்கிறோம். உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நிறைய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆக்களுக்கெல்லாம் நிறைய சிரமங்களாக இருந்தது. பார்த்திங்கன்னா கொழும்பில் போய் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கும் மேலே பாஸ்போர்ட் நின்று, நானெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு தள்ளி நின்று பாஸ்போர்ட் லைனில் நின்று எடுத்திருக்கிறேன். அப்படி பார்த்திங்கன்னா பெரிய சிரமங்களோடு இருந்தாங்க. அதேபடி பார்த்திங்கன்னா வவுனியாவிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு பிரச்சனை நடந்த என்னென்று பார்த்திங்கன்னா வவுனியாவில் இடத்தை பிடிச்சி வச்சுட்டு வேறு ஆட்கள் வேறு அந்த இடத்த விற்கிறது, அதாவது நாங்கள் நின்ற இடத்த இன்னொரு ஆளை கொடுத்துட்டு காசு வாங்குறது, அப்படி பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருந்தது. அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக பாஸ்போர்ட் எடுக்கிறதுன்றதே பெரிய கஷ்டமான விஷயமா இருந்த இப்போ எங்களோட நாட்டில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு இலகுவான வழிக்கு கொண்டு வரதுக்காக யாழ்ப்பாணத்திலையும் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஒன்று திறந்து வைக்க வர. அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவை காட்டுவோம்னு வந்துக்கிறேன். என்னென்று பார்த்திங்கன்னா அதாவது இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 1 டே சர்வீஸ் இருக்குதோ, மற்றது எவ்வளோ பாஸ்போர்ட் எடுக்க முடியுது துளைஞ்சா, அதான் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் கீழே நடைபெறுறது தானே. மிச்ச தகவல்களை பார்த்திங்கன்னா அதில் போய் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம். முதல்ல என்ன பிரச்சனைன்றா அதில் கிட்ட விடையினமோ தெரியாது. பெரிய பாதுகாப்பு இல்லை, அதாவது எங்களோட ஊருக்கு ஒரு அமைச்சர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பாதுகாப்புகளோட வந்தவா, அந்தளவு பாதுகாப்பு கூட இப்போ இதில் நடக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். வாகனங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா கச்சேரிக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த கோட்டை மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஃபுல்லாக விட்டுருக்கணும். வாகனங்கள் ரோட்டில் விட இல்லை. அதொன்று மிச்சத்தை பார்த்திங்கன்னா நாங்கள் யூடியூப்பில் போய் பார்ப்போம். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ண போய் நம்ம அதாவது கச்சேரி, இது வந்து கச்சேரிக்குள்ளே இருக்கிற சைட் ஒழுங்கைக்குள்ளேயே ஒழுங்கேன்னு சொல்லல, அது பெரிய ரோட்டில் தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போயினா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாகனங்கள் வந்து நிறுத்தி வைக்கிற, முந்தி பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்க விடுவினோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தரையும் வாகனம் நிறுத்தி வைக்க விட இல்லை. பெரிய பாதுகாப்பும் இல்லை, கொஞ்சம் போலீஸ் கொஞ்சம் ஆர்மி அப்படி தான் போட்டுருக்கணும். பார்ப்போம், இன்னும் ஜனாதிபதி வந்து இன்னும் வரையில்லை, வந்த அப்புறம் மிச்சத்தை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். பாஸ்போர்ட் வைஸ் முன்னுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் செய்து கொள்ளக்கூடிய சேவை எல்லாம் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா மற்ற பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே கச்சேரி ஒழுங்கு இருக்குது, அந்த ஒழுங்கைகளால். இதில் பார்த்திங்கன்னா இவையிலே இல்லை பாஸ்போர்ட் ஆஃபீஸு, அதாவது அப்ளை எல்லாம் உங்களுக்கு என்ன வெயிட் வா இந்த பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இதெல்லாம் தந்தவையா உங்களுக்கு, இல்லை இனித்தான் நீங்கள் செய்யலாம் அங்கேயே தான் இந்த அப்ளை பண்ணுறது. கொழும்புல எல்லாம் வெளியில் வச்சு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வருவீங்க என்ன நீங்களா எடுக்கும். சரி, ஃபோட்டோ எல்லாம் விட்டுட்டாங்களா? ஃபோட்டோ பாஸ்போர்ட்டுக்கான ஃபோட்டோ எல்லாம் அங்கே முதல்ல இழந்துட்டாங்களா? ஐசிக்கு பாஸ்போர்ட்டுக்கு எல்லாம் பொறுப்பாக எடுக்கலாம் தான். ஓ, அது சரி. அண்டா கொழும்பில் வந்து இந்த பாஸ்போர்ட்டை நாங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறோம்டா, வழியிலேயே கடைகளில் போய் அந்த செய்துட்டு கொண்டு வரோம். ஓ சரி, அது விடுவானே. அந்த அப்புறம் சரி அண்ணா, நன்றி.
இதுவும் ஜனாதிபதி ஒன்று டவுட் தான். முதல்ல நாங்கள் ஜனாதிபதி தான் நினைக்கிறாங்க, இது டவுட்டாக தான் இருக்குது. போலீஸ் எல்லாம் கோயில் உள்ளுக்கு போகவே இருக்காங்க. நாங்கள் ஜனாதிபதி வந்து உள்ளுக்கு போயிட்டாங்க, அந்த காரில் தான் போனாங்க. கரெக்டா? என்ன மாதிரி ஐயா அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுகள் இதுகளெல்லாம் வளமையாக அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் வளமையாக அந்த வவுனியா கொழும்பில் நடக்கிற மாதிரி தானோ, இல்லை காசுகள் அந்த வண்டி புக்கிங் அதுகளெல்லாம் என்ன மாதிரி? சாதாரணமாக இயங்கும். நாங்கள் காசை கொடுத்து பழகினால் அது பழக்கத்துக்கு வந்துடும். இல்லை இல்லை, இப்போ சாதாரணமாக ஆன்லைனில் புக் பண்ணால் 7,000 வந்து செய்கிறதுக்கு ஒரு 16,000 அப்படி தானே இருக்குது. என்ன பிரச்சனைனா இந்த இலங்கையில் யாழ்ப்பாண மக்களுக்கு அவதிப்படுற எண்ணம் இருக்குது. அவதிப்படுறதால காசை கூட கொடுக்காது. காசை கூட அதுக்கு என்ன வழி இருக்குது, அந்த வழிகளாக போகணும். எனக்கு வடிவாக தெரியும். சும்மா சாதாரணமாக செய்கிறேன்னா வண்டியில் என்ன ஆன்லைனில் போட்டுட்டு பேசாமல் இருக்கலாம்ன்றது அவசர தேவைக்கு அவசரம் பிள்ளை நாளைக்கு அனுப்பணும். அந்த அவசரத்தை அந்த அவசரம் அதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஜனாதிபதி வந்தவர் வெளியிலே இல்லை, அப்படியே உள்ளுக்கே காட்டுறாங்க, உள்ளுக்கே போயிட்டார், பார்க்கவே முடியுதில்லை. ஆனால் இந்த இப்போத்தே அரசியல் கெடுபிடிக்கு ஆனால் பாதுகாப்பு ஏன்னா முதல் வரைக்கெல்லாம் பப்ளிக்கில் வந்து நின்று கிடைச்சவர். இந்த வருஷம் இந்த முறையே நாள் இப்படி அப்படியே நம்பி ஒரு ஒரு கல்யாணம் முடியுமே தானே. கல்யாணம் முடிந்தால் ஆசையாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் திடீர்னு கொடுப்பாங்க. சரி ஐயா, நன்றி ஐயா. சரி ஐயா. உயர்த்தி விட்டா தாண்டி அடு
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய நேரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலத்துக்கு மேலே வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். 3 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி வந்தார். அதாவது ஒவ்வொரு காரும் வேகமாக வந்துறாங்க, நாங்கள் ஜனாதிபதி என்று வீடியோ எடுத்து பார்த்துனாங்க. அது ஜனாதிபதி இல்லை. கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜனாதிபதி வந்தவர் ஃபேஸ் கூடங்களுக்கு தெரியல. அவ்வளோத்துக்கு நாங்கள் எல்லாரையும் வந்து ரோட்டுக்கு அந்த சைடில் விட்டுட்டு ஜனாதிபதி வந்ததுக்கு கார் உள்ளே போயிட்டு அவர் இறங்கி உள்ளே போயிட்டார். கார் வழியில் வந்துட்டு முழு காரம் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டுது. உள்ளே வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடக்க போதான். அந்த கூட்டம் முடியும் வரைக்கும் நிற்போம்னு பார்த்தா எப்படியும் அதிலேயும் ஃபேஸ் காட்ட மாட்டாரான். அதால் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வீட்டை போகிறோம். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா இது வந்து யாழ்ப்பாணத்தில் 3வது, யாழ்ப்பாணம் இல்லை, இலங்கையில் வந்து 3வது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் யாழ்ப்பாணத்தில் திறந்திருக்கணும். இதில் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா வட மாகாணத்துக்குள்ளே 2 பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்துட்டுது. அதாவது வவுனியாவில் ஒன்று, யாழ்ப்பாணத்தில் ஒன்று வந்ததால் இப்போ கிழக்கு மாகாண மக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டு வரையினோம். கிழக்கு மாகாணம் மற்றது ஊவா மாகாணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொழும்புக்கு தானே போகணும். அதால் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு வட மாகாணத்தில் 2 பாஸ்போர்ட் ஆஃபீஸ் 2 குழப்பங்கள் வந்திருக்குது. அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் தான் சர்ச்சைகள் வருமானு நினைக்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய நேரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலத்துக்கு மேலே வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். 3 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி வந்தார். அதாவது ஒவ்வொரு காரும் வேகமாக வந்துறாங்க, நாங்கள் ஜனாதிபதி என்று வீடியோ எடுத்து பார்த்துனாங்க. அது ஜனாதிபதி இல்லை. கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜனாதிபதி வந்தவர் ஃபேஸ் கூடங்களுக்கு தெரியல. அவ்வளோத்துக்கு நாங்கள் எல்லாரையும் வந்து ரோட்டுக்கு அந்த சைடில் விட்டுட்டு ஜனாதிபதி வந்ததுக்கு கார் உள்ளே போயிட்டு அவர் இறங்கி உள்ளே போயிட்டார். கார் வழியில் வந்துட்டு முழு காரம் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டுது. உள்ளே வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடக்க போதான். அந்த கூட்டம் முடியும் வரைக்கும் நிற்போம்னு பார்த்தா எப்படியும் அதிலேயும் ஃபேஸ் காட்ட மாட்டாரான். அதால் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வீட்டை போகிறோம். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா இது வந்து யாழ்ப்பாணத்தில் 3வது, யாழ்ப்பாணம் இல்லை, இலங்கையில் வந்து 3வது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் யாழ்ப்பாணத்தில் திறந்திருக்கணும். இதில் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா வட மாகாணத்துக்குள்ளே 2 பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்துட்டுது. அதாவது வவுனியாவில் ஒன்று, யாழ்ப்பாணத்தில் ஒன்று வந்ததால் இப்போ கிழக்கு மாகாண மக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டு வரையினோம். கிழக்கு மாகாணம் மற்றது ஊவா மாகாணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொழும்புக்கு தானே போகணும். அதால் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு வட மாகாணத்தில் 2 பாஸ்போர்ட் ஆஃபீஸ் 2 குழப்பங்கள் வந்திருக்குது. அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் தான் சர்ச்சைகள் வருமானு நினைக்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.